मानक मानदंडों का पालन करते हैं, वहीं कुछ राज्यों की विशेष आवश्यकताएं भी हैं। उदाहरण के लिए मिजोरम में 12 महीने के निवास की आवश्यकता है, मेघालय में 12 महीने के निवास की आवश्यकता है, जबकि मिजोरम और बिहार नामांकन फॉर्म के अनुसार தேர்தல் ஆணையர்கள் மாநாடானது தொடங்கி இருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் இந்த மாநாடானது தொடங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் உரைக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். தேர்தல் ஆணையர்கள் மாநாட்டில் என்னென்ன விவகாரங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட இருக்கிறது, என்ன முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது? வணக்கம் தனலட்சுமி. மாநில தேர்தல் கமிஷனுடன் மத்திய தலைமை கமிஷன் இன்று மிக முக்கிய ஆலோசனை நடைபெறுகிறது. இதுல தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் தேர்தல் கமிஷன் அனைவருமே பங்கேற்கிறார்கள். மிக முக்கியமாக தேர்தல் கமிஷனர் சுக்வீர் சிங், சாத் விவேக் ஜோஷி ஆகியோர் கூட்டத்தில் முன்னிலை வகிக்க உள்ளனர். கூட்டத்தில் அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், தேர்தல் கமிஷனர், சட்ட வல்லுநர்கள், தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள். வாக்காளர் பட்டியல், தொழில்நுட்ப முன்னெடுப்புகள், தேர்தல் கால செயல்முறைகள் குறித்து அதிகார வரம்புக்குள் வெளிப்படை தன்மையுடன் செயல்படுவதை உறுதிப்படுத்தும் நோக்கத்தின்படி இந்த கூட்டம் நடக்கிறது. கூட்டத்தில் அண்மையில் தொடங்கப்பட்ட இசி நெட் டிஜிட்டல் தள சேவைகளை ஒழுங்குபடுத்துவது, தேர்தல் கமிஷன் தொழில்நுட்ப முன்னெடுப்புகளை அதிகாரிகள் காட்சிப்படுத்துவதன் மூலம் விளக்க இருக்கின்றனர். இந்த காட்சிப்படங்களில் மின்னணு ஒளிப்பதிவு இயந்திரங்களின் வலிமை, வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும். இவ்வாறு குறிப்பிடப்பட்டது. 1999 ஆண்டுக்கு பின்னர் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளில் தற்போது இந்த ஆலோசனை நடைபெறுவது என்பது மிக முக்கியத்துவமான பகுதி என்றால், இந்த தேர்தல் என்பது வரக்கூடிய சில மாநில யூனியன் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த புதிய விடயங்கள் கொண்டு வரும்போது ஏற்படக்கூடிய சவால்களையும் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டியது குறித்து இதில் மிக முக்கியமாக ஆலோசனை இருப்பதாக தகவல் இருக்கிறது. मानक मानदंडों का पालन करते हैं, वहीं कुछ राज्यों की विशेष आवश्यकताएं भी हैं। उदाहरण के लिए मिजोरम में 12 महीने के निवास की आवश्यकता है, मेघालय में 12 महीने के निवास की आवश्यकता है, जबकि मिजोरम और बिहार नामांकन फॉर्म के अनुसार தேர்தல் ஆணையர்கள் மாநாடானது தொடங்கி இருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் இந்த மாநாடானது தொடங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் உரைக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். தேர்தல் ஆணையர்கள் மாநாட்டில் என்னென்ன விவகாரங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட இருக்கிறது, என்ன முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது? வணக்கம் தனலட்சுமி. மாநில தேர்தல் கமிஷனுடன் மத்திய தலைமை கமிஷன் இன்று மிக முக்கிய ஆலோசனை நடைபெறுகிறது. இதுல தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் தேர்தல் கமிஷன் அனைவருமே பங்கேற்கிறார்கள். மிக முக்கியமாக தேர்தல் கமிஷனர் சுக்வீர் சிங், சாத் விவேக் ஜோஷி ஆகியோர் கூட்டத்தில் முன்னிலை வகிக்க உள்ளனர். கூட்டத்தில் அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், தேர்தல் கமிஷனர், சட்ட வல்லுநர்கள், தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள். வாக்காளர் பட்டியல், தொழில்நுட்ப முன்னெடுப்புகள், தேர்தல் கால செயல்முறைகள் குறித்து அதிகார வரம்புக்குள் வெளிப்படை தன்மையுடன் செயல்படுவதை உறுதிப்படுத்தும் நோக்கத்தின்படி இந்த கூட்டம் நடக்கிறது. கூட்டத்தில் அண்மையில் தொடங்கப்பட்ட இசி நெட் டிஜிட்டல் தள சேவைகளை ஒழுங்குபடுத்துவது, தேர்தல் கமிஷன் தொழில்நுட்ப முன்னெடுப்புகளை அதிகாரிகள் காட்சிப்படுத்துவதன் மூலம் விளக்க இருக்கின்றனர். இந்த காட்சிப்படங்களில் மின்னணு ஒளிப்பதிவு இயந்திரங்களின் வலிமை, வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும். இவ்வாறு குறிப்பிடப்பட்டது. 1999 ஆண்டுக்கு பின்னர் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளில் தற்போது இந்த ஆலோசனை நடைபெறுவது என்பது மிக முக்கியத்துவமான பகுதி என்றால், இந்த தேர்தல் என்பது வரக்கூடிய சில மாநில யூனியன் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த புதிய விடயங்கள் கொண்டு வரும்போது ஏற்படக்கூடிய சவால்களையும் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டியது குறித்து இதில் மிக முக்கியமாக ஆலோசனை இருப்பதாக தகவல் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.